சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாக்கு வரும்போது அன்சாரிகள் வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்போது அதில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அன்சாரிகள் வந்து கேட்குறாரு, எனக்கு 2 மனைவிகள் இருக்காங்க, அதில் ஒரு மனைவி உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குற விதம் வந்து சரியா தவறான்னு சொல்லணும். அதே மாதிரி பெண்கள் வந்து இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம்னும் போது இது பெண்களை பணைய பொருளாக அவர் யூஸ் பண்ணுறாரா, இவர் அதை மாதிரி கேட்குறது சரியான்றது எனக்கு தெரியணும். முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதீனா வந்த பொழுது அன்சாரிகள், அதாவது மதீனாவாசிகள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தனர். அப்போது அன்சாரி ஒருவர் தனக்கு 2 மனைவிகள் உள்ளதாகவும் அதில் ஒருவரை உனக்கு மனம் முடித்து தருகிறேன் என்று கூறுகிறார். இவர் கேட்ட விதம் சரியா? இது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இதில் அவர் தனது மனைவியை பணைய பொருள் போல பேசுகிறார், இது சரியா என்று கேட்குறாங்க. அதாவது மக்காவிலிருந்து அங்கே இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியாமல் மதீனாவுக்கு அடைக்கலமாக என்ன செய்கிறாங்க, நிறைய சஹாபாக்கள் வர்றாங்க. வந்த உடனே மதீனாவில் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களை அரவணைக்கிறாங்க. அரவணைத்து தங்களுடைய சகோதரராகவே அவர் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். தங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பொருள்களையும் பாதி பாதியாக கொடுக்குற அளவுக்கு அவங்க வீட்டில் பாதி, 4 பேரிச்ச மரம் இருந்தால் 2 மரம் உனக்கு, 2 மரம் எனக்கு, 2 போர்வை இருந்தால் 1 போர்வை எனக்கு, 1 போர்வை உனக்கு என்கிற அளவில் அனைத்தையும் என்ன செய்கிறாங்க, பாதி பாதியாக கொடுத்த அளவுக்கு அந்த மதீனாவில் உள்ள நன்மக்கள் வந்து ஒரு தாராள மனம் படைத்தவர்களாக இருந்தார்கள். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், இது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஆனால் ஒரு சஹாபி, அவர் யாருன்னு கேட்டால், இந்த கேள்வி கேட்ட மாதிரி சஅத் இப்னு ரபி அன்சாரி, சஅத் இப்னு ரபி என்கிற அந்த சஹாபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருக்கு சகோதரராக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற ஒரு மக்காவாசியை சேர்க்குறாங்க. இவர் தான் அப்துர் ரஹ்மான் அவுஃப் தான் ரொம்ப பின்னாடி பெரிய பணக்காரில் ஒரு ஆளாக இருந்தவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்திற்கு பிறகு இவர் தான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருந்தது, வேணான்னு மறுத்துட்டார். அந்த மாதிரியான ஒரு 3வது இடத்தில் இருந்தவர். அவர் ஏற்று இருந்தார். ஏன்னா 4 கலீஃபாக்கள் ஒரு 3வது கலீஃபா அவர் தான் இருந்திருப்பார். பதவி வந்தும் கூட அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதை வேற ஆளை நியமித்து அழகு பார்த்தவர் யார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். 10 பேர் சொர்க்கவாசிகள் என்று பெயர் குறிப்பிட்டு நற்செய்தி சொல்லப்பட்டார்கள் இல்லையா, அந்த 10ல் இவர் ஒரு ஆள். ஒரு நேரத்தில் 10 பேர் வரிசையாக போடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதில் இவர் பேரையும் சொல்லுவாங்க, அஷரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்லி. அப்போ இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிறவரை சஅத் இப்னு ரபி என்பவருக்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரராக ஆக்குறாங்க. உனக்கு நீ வேறு சேர்த்துக்க. அவர் என்ன செய்கிறாரு, சஅத் தான் சொல்கிறாரு, உனக்கு வந்து என்னுடைய பொருளை வந்து சரி பாதியாக தந்துடுறேன்ப்பா, எல்லாத்தையும் பாதி. ஒலி இம்ராத்தானி, இது அவங்க கேட்ட கேள்வியுடைய விஷயம். எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். ஃபந்துர் ஆஜபகுமா இலைக்க, 2 பேரில் உனக்கு யார் பிடிக்குதுன்னு சொல்லு. ஃபசம்மிஹாலி, அவங்க பேர் எனக்கு சொல்லு. தள்ளி குஹா, நான் அவங்கள வந்து விவாகரத்து செய்து விட்டு ஃபைதன் கலத் இத்தத்துஹா, அவங்களுடைய அந்த இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன். பத்த சவ்வஜி நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவர் சொன்னார். எல்லா சஹாபாக்களும் சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வந்து எந்த ஒரு ஆர்டரும் பண்ணவில்லை. இவர் ஓவரான ஒரு தியாக மனப்பான்மையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த வார்த்தையை அப்துர் ரஹ்மான் அவர்கிட்ட சொன்னார். எப்படி சொன்னார், சொத்து பற்றி எல்லாம் பாதியாக தந்துடுறேன், எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க, ரொம்ப பிடிச்ச மனைவி தான் நீ சொல்லு, நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்க, அவங்களுடைய இதான் முடிஞ்சவொடனே நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கப்பா என்று அப்துர் ரஹ்மான் அவர்கிட்ட சொல்கிறார். அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, பஜாரை காட்டு, கடத்தருவை காட்டு, நான் போய் நீ உன் சொத்து வேணாம் 10 வேணாம், நான் போய் சம்பாரிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் இறங்கி தான் பெரிய பணக்காரர் ஆகிட்டார். அப்போ அந்த மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, இவர் தலாக்கு விட்டு 2வது கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் இல்லை. ஆர்வத்தில் இப்படி சொன்னார் என்பதற்கு புகாரியில் 3780, 3781, 2048, 5167, அது மாதிரி வந்து இது மாதிரி இன்னும் பல இடங்களில் இருக்குது, புகாரில் இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி சம்பவம் இருக்கிற உண்மை. ஒரு சஹாபி இப்படி சொல்லியிருக்கிறாரு, சொன்னபடி நடக்கலை, அது ஒரு விஷயம். அவர் சொல்லி இருக்கிறதுல இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது சொத்தை கொடுக்குறவங்க நல்லா சரி,
மனைவியை நான் தலாக்கு விட்டு உனக்கு பிடிச்சிடறேன்டா, இதெல்லாம் நல்ல ஒரு பேச்சா, இது இப்படிலாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க இவங்க கேட்குறாங்க. இது ஏற்கத்தக்கது இல்லை. இவர் சொன்னாரே தவிர இவர் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு போய் நல்ல ஒரு வேலையை செய்தா என்றெல்லாம் ஆர்வமுற்ற விஷயம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பெண் சம்பந்தமான உரிமைகள் வந்து மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இவரே டைவர்ஸ் பண்ணிட்டான்னு வைங்க, டைவர்ஸ் பண்ணோன்னா அந்த பெண்ணு வந்து இவரை கல்யாணம் பண்ணி தான் அவனுக்கு சட்டமா மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்போ இந்த திருமணம் செய்கிற ஒரு விஷயம் பெண்ணுடைய சம்மதத்தோடு தான் நடக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சம்மதம் கேட்காமல் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்கவும் முடியாது என்று முஸ்லீமில் 2545 ஹதீஸில் இருக்கிறது. திருமணம்ங்கிறது வந்து அன்தரிசு நிசா கர்ஹன், வலுக்கட்டாயமாக பெண்களை அடைவது உங்களுக்கு ஹலால் இல்லை என்று அல்லாஹ் வந்து 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். உலகுன்ன மிசுலுள்ளதி அலைகின்ன, பெண்களுக்கு கடமைகள் இருப்பதில் உரிமைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அப்போ அகதன மின்கும் மீசாக்கன் கலீலா, பெண்கள் உங்கள்கிட்ட கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறான். இந்த அடிப்படையில் ஒரு பெண்ணை இவர் வேண்டாம் என்று விவாகரத்து செய்வதற்கு ஏதாவது நடந்த நியாயங்கள் இருந்தால் தான் விவாகரத்தை நம்ம செய்யணும். என்ன நியாயம்? அந்த பெண்ணோடு சரியில்லை, கட்டுப்படலை, நமக்கு சூட் ஆகலை, அவள் அநியாயக்கார அப்படி அது மாதிரி ஒரு ரீசன் வந்தால் தான் கடும் உடன்படிக்கை எடுத்திருக்காங்கல்ல. கணவன் மனைவிங்கிற உறவு கடுமையான உடன்படிக்கை. சும்மா ஒரு நண்பருக்காக வேண்டியெல்லாம் விவாகரத்து பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு உள்ள சின்ன ஒரு மேட்ரு கிடையாது. இவர் வந்து செஞ்சது தவறு. இந்த சஹாபி சொன்னது மார்க்கத்துக்கு உகந்தது கிடையாது. அதை அப்துர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அல்லாஹ்வுடைய ரசூலும் இப்படி எல்லாரும் பொண்டாட்டி தலாக்கு விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு கழட்டி கொடுங்கன்னு சொல்லவும் இல்லை. நம்ம என்ன பார்க்கணும், இவர் சொன்னால் அது மார்க்கமாயிருமா? அல்ல இந்த மாதிரியான ஒரு ஆள் இருக்கவே மாட்டார் ஒரு சமூகத்தில் சொல்ல முடியுமா? அப்போ இது மாதிரியான ஆட்கள் லட்சம் மக்களில் ஒரு ஆள் 2 ஆள் இப்படி இருப்பாங்கன்னா இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் இப்படி இருந்தார்கள் என்ற காரணத்தினால் அது சரியான செயல் என்றோ அது ஒரு பெரிய தியாகம் என்றோ நம்மள்கிட்டையும் ஒரு தப்பு இருக்கிறது. பயான் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள் என்றால் மனைவியை கூட விவாகரத்து பண்ணி கொடுக்குற அளவுக்கு இப்படிலாம் சொல்லி நம்ம என்ன செய்ய நம்மளும் பேசி விடுக்கிறோம். இது ஒரு நல்ல செயல் இல்லைங்கும்போது இதை தவிர்த்துட்டு தான் பேசணும். ஒருத்தருடைய செயல் அது, இது ஒரு பெரிய சாதனை என்று சொல்ல முடியாது. அப்போ என்னென்னலாம் கவனிக்கணும், திருமணங்கிறது ஆணும் பெண்ணும் செய்யக்கூடிய கடும் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை வந்து அவ்வளோ ஈஸியாக உனக்கு என் முன்னாடி நான் தலாக்கு சொல்லி உனக்கு பண்ணி தரேன்னு சொல்கிற அளவுக்குள்ள ஒரு மேட்ரு கிடையாது. வேணான்னு சொல்வதற்குரிய ஏற்ற ஒரு நியாயங்கள் காரணங்கள்லாம் இருக்கணும். அந்த உடன்படிக்கை அந்த பெண்ணு மீறணும். அப்படிலாம் இல்லாமல் பண்ணாருன்னா அதுக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும். அவர் ஒரு காரணம் இல்லாமல் வந்துக்கிட்டு நீ போ உன்னை விவாகரத்து பண்ணிட்டேன் அது வந்து அப்படி சொல்லியிருக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கங்கிற பெண்ணுக்கு உரிமை இல்லாத மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், அவங்கள்ட்ட வந்து வலுக்கட்டாயமாக வந்து கல்யாணம் பண்ண முடியாது. 4:19 வசனத்தில் வந்து வலுக்கட்டாயமாக பெண்களை அடைவது கூட வலுக்கட்டாயமாக தான் ஆகும். அதில் இத்தனை வாழ்ந்த ஒன்று வந்து உங்களை விட்டு இன்னொருத்த கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிறமா அது? அப்போ அந்த அவங்களுடைய உணர்வுகளை என்ன செய்யணும், கேட்கணும். இவர் என்ன செய்யணும், இவர் தலாக்கை விட்டுட்டா கூட அந்த பெண் அப்துர் ரஹ்மானை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன கேரண்டி? இந்த மாதிரிம்மா நான் வந்து உனக்கு தலாக் விட போகிறேன், நீ அவரை கட்டிக்கிருவியா அப்படிலாம் இவர் கேட்டாரா? அந்த அம்மா சரின்னு சொன்னிச்சா? அப்படிலாம் இல்லாமல் இவர் டிசைட் பண்ண, இது 2வது தப்பு இவர் செய்கிற விஷயம். அதே மாதிரி வந்து திருமணம்னா பெண்ணிடத்தில் அனுமதி கேட்கணும், கன்னி பெண்ணாக இருந்தால் அனுமதி கேட்கணும், விதவையாக இருந்தாலும் கேட்கணும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிக்கு மாற்றமாகத்தான் அந்த சஹாபி சொன்னார். அதை நியாயப்படுத்தி அது மார்க்க சட்டம் கிடையாது. நீங்கள் எந்த உணர்வில் கேட்குறீங்களோ அந்த உணர்வு கரெக்டு தான். இஸ்லாத்தில் பணைய பொருள் மாதிரி பெண்கள் எல்லாம் கருத முடியாது. அவங்களுக்கு ஆன்மா இருக்குதா என்று சர்ச்சை பண்ணி கொண்டிருந்த காலத்தில் இதெல்லாம் சரியாக இருக்கலாம். இஸ்லாம் அதெல்லாம் ஒழிச்சிருச்சு. இஸ்லாம் வந்த பிறகு பெண்களுக்கு அவ்வளோ உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி அவர் கேட்டது வந்து கேட்டார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அவர் கேட்டதை அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரிக்கவில்லை. அதே மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட அப்துர் ரஹ்மான் நோவை ஏற்றுக்கொண்டு அது மாதிரி அவர் செஞ்சதாகவும் இல்லை. அவர் நிராகரிச்சுட்டு அவர் என்ன செஞ்சார், போயிட்டார். உன் தயவு எனக்கு தேவையில்லை, நானே சொந்த காலில் வாழ்ந்துக்கிறேன்னு போயிட்டார். அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால இந்த சம்பவம் வந்து நம்ம மார்க்கத்துடைய ஆதாரமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதுக்காண்டி வரலாற்றில் ஒருத்தர் சொன்னாருங்கிறது இல்லைண்டாயிருமா? மறுக்கவும் தேவையில்லை. ஒருத்தர் சொன்னாருங்கிறது இதுக்கு சொன்னார், அவ்வளோதான், தப்பாக சொல்லிட்டாரு. இதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லை. இந்த அளவில் அதை எடுத்துக்கொள்ளணும்.